இது எல்லோருமே பாசிவ் வாய்ஸ்ல பேசுறாங்க. சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, கேள்விப்பட்டோம். சிபிஎம் கட்சியினுடைய அனைத்து இந்திய செயலாளர் பேபி முதல் நாள் இப்படி ஒரு யோசனை சொல்லப்பட்டது. 2வது நாள் சொல்றாரு, நான் அந்த கூட்டத்துக்கே போகல, என் தோழர்கள் சொன்னதான் சொன்னேன். 3வது நாள் சொன்னாரு, அது வெறும் வதந்தியாக இருக்கலாம். முடிஞ்சு வச்சா அவர் கதை முடிஞ்சு. சண்முகம் 2வது நாள் சொன்னாரு, யாரும் எங்கள்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை. தெளிவா சொன்னாங்க, எங்களுக்கு யாரும் எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை அப்படி வைக்கவில்லை. ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாருன்னா, ஆமாமா அப்படியும் பேசிக்கிட்டாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க போனோம், ஸ்டாலின் எல்லாரும் இருந்தாங்க, அவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க, எனவே நம்ம ஆட்சி அமைப்பதற்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் போனதுக்கு பிறகு அங்க இருக்கிறவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, ஏன் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் இவங்களை ஆதரிக்கிறதுன்னு. முடிவெடுத்த பிறகு எங்களை கூப்பிட்டு ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, உங்களையே முதல்வர் ஆக்கலான்னு யோசனை பண்றாங்கன்னு சொன்னார். நான் கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க, உங்களுக்கு போன் பண்ணாரு, அந்த ஒருவர் யார், அது வேண்டாங்க, அது சொல்ல வேண்டாம். இப்ப எப்படி இதை வச்சுக்கொண்டு என்ன வாதம் பண்றது, யார குற்றம் சாட்டுறது? அதாவது கட்சிக்காரன் பல பேர் பல இது பேசுவான். நம்ம ஒரு 10-20 பேர் ஒரு குழுவா இருக்கும் போதே ஆளுக்கு ஒரு பேச்சு வரும். ஒரு பெரிய கட்சி, ஒரு மேஸ் பார்ட்டி, பலதரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தன்னலம் பிடிச்சவனும் இருக்கிறான், புதுநலம் பிடிச்சவன் இருக்கிறான், திராவிட சிந்தனை உள்ளவனும் இருக்கிறான், சாமி கும்பிடுறவன் இருக்கான், கும்பிடா எல்லாம் இருக்கான். அவன் குறுக்கு புத்தி வந்திருக்கும். எவனுக்காக ஒருத்தன் பேசலாம், ஐயோ எவனா நடிகனை விட்டுறதா அப்படின்னு பேசி எல்லாம் நான் மறுக்கல. கேள்வி, திமுக என்றால் யார்? தலைவர், பொதுக்குழு, நிர்வாக குழு. ஏதாவது ஒரு முடிவெடுத்து இவங்களுக்கு சொன்னாங்களா? சொல்லாம இவங்க ஏன் கமிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? அப்ப இவங்களுடைய நழுவலை நியாயப்படுத்துவதற்காக இந்த வதந்தியை பயன்படுத்துகிறார்கள். இத்தனை நாள் அப்படி எந்த பேச்சும் நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்த வீரபாண்டியன் இன்னைக்கு வந்துட்டாரு, ஆமாமா பேசிக்கிட்டாங்க. என்னங்க இருக்கு? தெருவில் ஒரு புணம் கிடந்துச்சுன்னா இந்த புணம் அடிபட்டு செத்து விட்டதுன்னு சொல்லுவான். ஏன்னா யார் சாகடிச்சான்னு தெரியல. அதுக்குதான் பாசிவ் வாய்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்படும். இப்ப பாசிவ் வாய்ஸ் தான் இந்த வதந்தி பரப்புகிற கட்சிகளுக்கெல்லாம் பேபி முதல் திருமாவளவன் வரைக்கும் எல்லார் கையிலையும் இந்த பாசிவ் வாய்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இதுல எதுவுமே உண்மை இல்லை.